ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் நட்புக்கு நாங்கள் தான் கேட்ட டீம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எங்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம மெல்டி ஜேர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க கண்டினியூ பண்ணலாம். அவசரமாக வாட்ஸ்அப்பில் மீட்டப்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டு அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணடா. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி மீட்டப் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண டேட்லேயே நேரத்துக்கு வந்த சுகர்ஜனும் கோவை சங்கரும் அச்சு விட்டுக்கிருந்து 4 சீமந்துக்களை இங்கேயே தேடி பிடிச்சி 4 விறகு எடுத்து லைஃப்லேயே அடுப்பு மூட்டாங்க. அவங்க அடுப்பை மூட்டி முடிச்சுட்டாங்க. கடைசியில் தீப்பெட்டியை முடிச்சிட்டாங்க. ஆனால் அடுப்பை மூட்டி முடிச்சுட்டாங்க. நல்லா எரியுது, ஆனால் மரக்கறி ஒன்றுமே வெட்டலை. வீட்டில் வெங்காயமே வெட்டாதையெல்லாம் இங்கே வந்து மரக்கறி வெட்டி பழக அப்படியே அரமணத்தாலும் போயிடுச்சு. அதில் வெட்டாமல் இருந்த 5 தக்காளி பழத்தை மெதுவாக கழுவின நிசாந்த எனக்கிட்ட தர ஈஸியாக இருக்கும் என்று நானும் சீனை போட்டுட்டு ஸ்டைலாக வெட்ட மதியமே ஆகிடுச்சு. இப்படியே உள்ளி, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் கழுவி எடுத்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இடையில வெங்காயம் காணான்னு சொல்லி கயிறம் வெங்காயம் வெட்டிட்டு வர அதையும் வெட்டி போட்டாச்சு. இப்போ எல்லாமே ரெடி. சமையல்காரர் வந்தா ஓகேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனால் வெயிட் பண்ணி பார்த்தோம், சமையல்காரர் வரவே இல்லை. கடைசியில் நாமளே சமைச்சிடலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். சமைக்கிறன்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஜோசனு சொல்லி அரிசியெல்லாம் கழுவிட்டு இறைச்சி கழுவ விட்டாச்சு. இறைச்சி கழுவுறவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம். ஈரனும் தாமரக்காய் எல்லாம் தங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேடா, நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இடையில கைரோனுக்கு எனக்கு சின்ன பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி விட்டுட்டு இறைச்சிக்குள்ள தயிரும் இஞ்சி பூண்டும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இறைச்சிக்குள்ள தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் தேடும்போது அப்போ தான் வந்தான் கவிப்பிரியன். பிடிச்சி மிக்ஸ் பண்ண விட்டாச்சு. அவரும் ஏதோ பேக்கரியில் மாக்குளிச்ச மாதிரி கோழி இறைச்சியும் மசாலாவையும் மிக்ஸ் பண்ண அதுலேயும் சொல்லிச்சு தூள் போடணுன்னு. படார்னு வாங்கி வச்சு தூளை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதிலே கலைச்சிட்டான் நம்ம கவிப்பிரியன். என்னத்தான் கலைச்சாலும் கையை வச்சுட்டு நீ தான் மிக்ஸ் பண்ணணும்னு எல்லாரும் சொல்ல அப்படியே அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. எண்ணெயை விட்டு வாஜினையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. வெட்டி வச்சு பெரிய வெங்காயத்தை போட்டு சின்னதாக ஒரு வதக்கல் போடுவோன்னு பார்த்தா அகப்பை காணலை. உடனே பக்கத்தில் இருந்த தென்னை மரத்தில் ஒரு மட்டையை விட்டு அகப்பையாக்கிட்டாங்க நம்மள பொடியல். என்னடா வெங்காயம் வதங்கலன்னு சொல்லி கீழே பார்த்தா அடுப்பு எரியலை. அடுப்பை எரிய வச்சு தக்காளி பழத்தையும் வெட்டி வச்சு எல்லாத்தையும் எப்போ போடணும்னே தெரியாமல் போட்டுட்டாங்க எங்களை பசங்க. ஒரு மாதிரி வெங்காயமும் வதங்கிருச்சு. வதங்குட வெங்காயத்துக்குள்ள சிக்கனை போடும்போது சிக்கனோட அருமையை தெரியாத ஜீனாத் ஒன்றை கீழே போட்டுட்டான். இப்படியே இறைச்சி வதங்கி கொண்டிருக்க அதுக்குள்ள தண்ணியை விட்டு அரிசியும் போட்டாச்சு. அது பார்த்தா குழம்பு சட்டி மாதிரி இருந்துச்சு. மைக்கை ஓன் பண்ண தெரியாது நம்ம ஜெசி. மைக்கை தட்டி முன்பக்கத்தை உடைச்சிட்டான். இப்படி எங்களோட பிரியாணி ரெடி ஆகிருச்சு. அதில் ஒரு லெக் பீஸை நான் கடைபிடித்து சாப்பிட்டேன். பாட்டி தொடங்கிருச்சு. கடைசியாக வந்த நிக்ஸ்டன் நிதர்சனம் எல்லாருக்கும் பந்தி பரிமாற எல்லாம் தரப்பாடில் இருந்துட்டாங்க. எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிட்டு வெளிக்கிடும் போது அதில் லோயும் நவரனும் பெரிய சீனை போட்டுட்டு சாப்பிட்டாங்க. கடைசியாக எங்களோட பொடிகள் செய்கிற